அவன் செத்துட்டான்னு நீ சொல்லுவேன் பார்த்தா சாவடி அடிச்சான்னு என்கிட்டயே தைரியமா சொல்றியா? முத்துப்பாண்டி, குடத்துல ஊத்துனா தண்ணி, அதுவே கும்பத்துல ஊத்துனா தீர்த்தம். அந்த வீராவை நீ போட்டு தள்ளினா ஆம்பளை, மத்தவங்களை வச்சு போட்டு தள்ளினா நான் சொல்ல மாட்டேன், மத்தவங்க சொல்றதையும் கேட்க மாட்டேன். அதனாலதான் முத்துப்பாண்டி மஞ்சள் குங்குமத்தோட செத்து போறேன்னு நினைக்காத, பகம உணர்ச்சியோட போறேன். அந்த வீராவை கொலை பண்ணி ஆத்மாவுக்கு சாந்தி அடைய செய்யணும். அப்படி செய்யல உங்களை நிம்மதியா வாழ விட மாட்டேன். பத்திரிக்கை கொடுக்க போகும்போது எல்லாரும் கேட்டாங்க, வீராவோட தம்பிக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, மாப்பிள்ள என்ன வேலை செய்யறாருன்னு. என் தம்பி பேர்ல எந்த சொத்தும் இல்ல. அப்படின்னா எல்லாம் உங்க பேர்ல இருக்கா? ஒரு சென்ட் நிலம் கூட இல்ல. அவளைய இந்த வீடே எங்களுது இல்ல. என்னங்க சொல்றீங்க? அப்படின்னா உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் யார் பேர்ல இருக்கு? சிட்டி, என் பேர்லயும் என் தம்பி பேர்லயும் இருந்த சொத்து அத்தனையும் தங்கச்சி பேருக்கு மாத்திட்டேன். ஊர்க்காரங்க சின்ன பசங்க சொத்தை சித்தி பிடுங்கிட்டு போயிட்டான்னு பேசுவாங்க. நீங்களே இப்ப அந்த பிரச்சனை இல்ல. நல்ல நாள் பார்த்து இந்த பத்திரத்தில் உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன். இதை விட நல்ல நாள் கிடைக்காது. இந்தாங்க பிடிங்க. ஊரெல்லாம் உன்னை தெய்வம் தெய்வம் சொன்னப்போ தெய்வம் கோவில்ல தானே இருக்கும், மனுஷங்க மத்தியில இருக்காதுன்னு நினைச்சேன். பைத்தியக்காரி மாதிரி சின்ன வயசுலயே உன் பெரிய மனச நான் புரிஞ்சிக்காம தப்பு பண்ணிட்டேன். உன்னை என் வயத்துல சுமக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். தர்மப்படி இந்த சொத்து முழுக்க உங்களோடது. மொத்தத்தையும் என் பொண்ணு கொடுத்துட்டா அப்புறம் அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அத்தை, ஏன் சொத்து என் புருஷன், அவரோட சொத்து இந்த மீச. இப்ப புரியுதா வீரா யாருன்னு? இந்த வீட்டுக்கு என் பொண்ணு மருமகளா வரதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. காரணம் கேக்குறியா? எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டே வீரா? புலிக்கு பல்ல புடுங்கின மாதிரி சிங்கத்துக்கு குடுமி அறுத்த மாதிரி ஆயிட்டிய. ஏன் நீ பயந்துட்டு இருக்க? எல்லாத்தையும் நம்ம தங்கச்சி கிட்ட சொல்லிடலாம். பட்டாசு. ஆமா தங்கச்சி. என்னம்மா என்ன தேடுற? பட்டாசு கண்ணிலேயே படலையேனா? நான் தான் ஒரு வேலையை அமைச்சிருக்கேன். இப்ப வந்துருவா. வா. வந்த வேகத்திலே கிளம்புறீங்களா? 2 நாள் இருந்துட்டு போலாம்ல? எனக்கும் இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா லாஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் இல்லனா ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் சின்னனியா ஒரு வழி பண்ணிருப்பேன். என்னம்மா பெரிய ஃபர்ஸ்ட் நைட்? ஏன் உனக்கு இருக்கா? இடுப்புல குத்திடுவேன். இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போயம்மா. ஏன்பா எக்ஸாம் முடிஞ்ச உடனே எப்படியும் இங்க தானே வரப்போறா? வருவான்னு சொல்ற, அப்ப நீ வரலையா? இனிமே என் பிள்ளைய விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. வாழ்வோ சாவோ இனி எல்லாமே என் பிள்ளையோட தான். இனி உங்களை சித்தின்னு கூப்பிட போறதில்ல, அம்மா தான் கூப்பிடுவேன். என்னங்க போயிட்டாங்களா? நம்ம வீட்டு பொண்ணு வீட்டுக்கு வரும்போதுதான் ஆரத்தி எடுக்கணும். வெளியே போகும்போது எடுத்தா வீட்டுல இருக்கிற மகாலட்சுமி கூடவே கிளம்பி போயிடுவா. ஆஹா, நான் ஆரத்தி எடுக்க வந்தது அவருக்குமா. அவர் எப்ப வெளியே போனாலும் ஆரத்தி எடுத்து போட்டு வைப்பேன். அண்ணா, சின்ன மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். அவனை நினைக்கும் போது கொஞ்சம் பயமா இருக்கு. நீ பயப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். ஜாக்கிரதமா, பரீட்சை நல்லா இது. நான் வரேன். வாங்க அண்ணா.
என்னாச்சுடா என்னாச்சு சொல்லு சொல்டா வீரா வீரா சித்தி அவளை காப்பாத்துடா வேண்டாம் சின்ன பொண்ணுடா அவ ஏற்கனவே கர்ப்பிணிடா உனக்கு ஒண்ணு ஆகாது. கிடாரப்பட்டி தங்க பொண்ணு உன்னை காதலிக்கிறாளா மாமா? அவளை நீ கல்யாணம் பண்ணிக்குவியா மாமா? அவ உன்னை ரொம்ப லவ் பண்றாள். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு ஏதாவது ஆயிட்டாலும் தாங்க முடியாது. உனக்கு ஒண்ணு ஆகாது, ஒண்ணு ஆகாது, உனக்கு ஒண்ணு ஆகாது. நீ எப்ப வெளியே போனாலும் நான் உனக்கு பொட்டு வைப்பேன். இப்ப நான் நிரந்தரமா உன்னை விட்டு போறேன் மாமா. சிட்டி 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 சிட்டி. இந்த கொடூர கொலைகளை கண்ணால பார்த்த சத்யா அதிர்ச்சி ஆயிட்டா. வன்முறைனாலே பிடிக்காத அவ வீராவை விட்டு விலகி போயிட்டா. அப்பாவை கொடுத்த வாக்குறுதிக்காகவும் மக்களுக்காகவும் தான் வீரா இப்படி அழிதடி பாதையில திரும்பினாருங்கிறத அவ புரிஞ்சுக்காமலே போயிட்டா. தான் குடும்பத்தை அழிச்ச கெட்டவங்களை எல்லாரையும் பழி வாங்கிட்டு 7 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வந்த வீரா தான் தங்கச்சியோட குடும்பத்துக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு உங்ககிட்ட வந்து சேர்ந்தாரு. வீரா வீரா வீராதி வீரா பாபா வீரா. எட்டி பாரு எல்லாம் தாண்டி தொட்டு பாரு, ஒட்டு மொத்த உசுர பிச்சு தின்னு பாரு டாண்டே. சூப்பராக பார்க்க குட்டி பம்பராக ஆக மொத்தம் சோம பாட சுண்ட கஞ்சிடா. வீரா 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 பார்வை பட்டா சரீர சேல எனக்கு வெட்டி அஞ்சாறு குட்டி அச்சு பசகாம பெத்து தர மனச தொட்டு கிறங்க விட்டு அடி மேல் அடி வச்சா மெத்தையாவ.
come and let it dance with me right now. வீரா 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 மதுரை வீரா தீரா தீரா சூரா சூரா பாடா பாடா கட்டி கோடா ஓரஞ்சாரம் ஓடி வந்து காரஞ்சாரம் ஆடு தந்து சக்கையாக சக்கையாக திக்கு ஏத்துதா வீரா 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 ஒன்ன தொட்டா கோலி மாறா இந்த கால காட்டி கொண்ட தூக்கி மாட்டி சண்டியாட்டம் பார்த்து செத்தேன் செத்தேன் வாடா வாடா வண்டி விட வாரிட்டு போல தூக்கிட்டு போயேண்டா சூரா கோழி குஞ்சுதே ஹோ கோர புல்லு மோமோ பட்டு போல தாக்கி பதமா சிந்து வீரா 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 கண்ணே கண்ணே நெஞ்சோர் வந்தேனா சரி சரி நீயே சொன்னா நான் வேறுவேனா உனக்குன்னு குட்டி குட்டி பொய்யான தோட்டம் நல்ல நல்ல கைய வைக்க அங்கங்கே நான் சொக்கணும் You wanna come and let it dance with me right now. வீரா 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 மதுரை வீரா தீரா தீரா சூரா சூரா பாடா பாடா கட்டி கோடா துள்ளு மாமு ஹோ ஹோ துள்ளு மாமு துள்ளு மாமு அங்க இங்க தொட்ட அங்கமெல்லாம் சொட்ட ஆள புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ நீதான் வாடா வாடா வண்டி விட வாரிட்டு போல தூக்கிட்டு போயேண்டா சூரா பாலும் பழமும் கொட்டி பறந்த மீதி கொட்டி ஆழம் பார்க்க சொன்னா ரெடிதா ரெடிதா வீரா 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 தொட ஒண்ண தொட்டு இன்னொன்னு பாப்ப பட பட பட்டாக்கத்தி பரிசாக கேட்க சின்ன சின்ன பண்ட கண்டு சிலையாகி போனே யம 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 என்ன இன்னும் காக்க வைக்காதே You wanna come and let it dance with me right now. வீரா 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 மதுரை வீரா தீரா தீரா சூரா சூரா பாடா பாடா கட்டி கோடா ஏசிபி ஷாம் சுந்தர் மீது நடத்தப்பட்ட கொலை முயற்சி தாக்குதலில் படுகாயமடைந்த அவரது பாதுகாப்பு அதிகாரி தேவாவை ஷாம் சுந்தரின் மனைவி சத்யா 4 மணி நேரம் போராடி ஆபரேஷன் செய்து காப்பாற்றினார். அவர் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார் என்று டாக்டர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. மறுபடியும் உயிர் பிழைச்சிட்டியா? நீ பணமா மண்ணுல சாயிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். ஏய் வீரா! யாரு? வந்துட்டியாடா? ஏய், தப்பிச்சு ஓடிட்டியாடா? தப்பி ஓடுறதுக்கு என் மூச்சு காத்துல கோழத்தானே இல்லடா, வீரம் தான் இருக்கு. அப்ப என் முன்னாடி வாடா. அன்னைக்கு மட்டும் நான் கொஞ்சம் திரும்பி பார்த்திருந்தேன்னா இன்னைக்கு நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டடா. என் குடும்பத்தை எங்க வச்சு கொண்டியோ அங்கதான்டா காத்துக்கிட்டு இருக்க. வா வாடா. வர்றேன்டா, சாக தயாரா. அது உன் பரம்பரையே பதம் பார்த்த கத்தி. உன் பொண்டாட்டி கர்ப்பத்தில் இருந்த கருவுக்கு முத்தம் கொடுத்த கத்தி. 7 வருஷமா தலைய வெட்டி ஒன்ன முண்டமாக்குறதுக்காகவே தீட்டி வச்ச கத்தி. செத்து புழைச்சு வந்தும் கூட உனக்கு புத்தி வரலையாடா?
நீ இந்த கத்திய நம்புற, நான் இந்த மண்ணை நம்புறேன். தர்மத்தையே நம்புன எங்க அப்பா நடமாடின பூமிடா இது. உன்ன மாதிரி கூலிக்கு கொலை பண்றவங்களை விட்டு வச்சா இந்த பூமி அப்புறம் சாமியால கூட காப்பாத்த முடியாதுடா. ஹாஸ்பிட்டல்ல பொழைச்சவன் அப்படியே தப்பிச்சு போகாம சாவ கூப்பிட்டு மறுபடியும் சாக போறடா. கூப்பிட்டது நான் சாகிறதுக்கு இல்லடா, உன்னை பணமாக்குறதுக்கு. வா. வெட்டுவன் சொன்னல, வந்து வெட்டியா. வாடா வாடா வாடா, வா வா வா. தப்பு செஞ்சவங்களை விட்டுட்டா நல்லவங்க நிம்மதியா வாழ முடியாது. வெட்டி போட்டுனா அவனை வெட்டி போடு. வீரா, என்னை விட்டு எங்க போலான்னு பாக்குற? வெயிட்டிங் இங்க. வீரா வீரா வீராதி வீரா